பிடிஓ ஆஃபீஸிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10th +2 டிப்ளமோ எனி டிகிரி இது படிச்சிருந்தாலே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் இதுக்கான ஜாபெல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேப் டெக்னீஷியன் அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான ஜாப்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இதுக்கு சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19,000 80,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்டு இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6/1/2025 அன்னைக்கு வரைக்கும் நீங்கள் ஆஃப்லைன் மூலிமாவோ ஆன்லைன் மூலிமாவோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோடு நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய பிடிஓ ஆஃபீஸிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக அதோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆயிரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லைஃப் இன்சூரன்ஸ் ஆஃப் இந்தியா அந்த இதுலேருந்து தான் வந்திருக்கு. சரிங்களா, வேர்ல்டு லைஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியாவிலேருந்து தான் உங்களுக்கு டேரெக்டாக வந்திருக்கு. இங்கே வந்து நமக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தாவே போதும், உங்களுக்கான ரெக்ரூட்மெண்ட்ன்ற போர்டு வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். சரிங்களா, ரெக்ரூட்மெண்ட்ன்ற போர்டு வந்து உங்களுக்கு டேரெக்டாக வந்து ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். இது ஃபுல்லாக எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதோட அனௌன்ஸ்மெண்ட்டு அண்ட் ரெக்ரூட்மெண்ட்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான ஜாப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 7-8 ஜாப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கோ அல்லது உங்களுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் எது தகுதியாக இருக்கோ அந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகும். இதில் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது வைல்டு லைஃப், சரிங்களா, வைல்டு லைஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா. அதாவது இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரன்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்சுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எடுக்க போகிறாங்க. இதுக்கான 12th நம்பரெல்லாம் கொடுத்துருக்காங்க அண்டு மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு ஏதாவது டவுட்டு அண்ட் ஃபில்லப் பண்ணுறதுல டவுட் இருக்கோ நீங்கள் வந்து இதுக்கு கால் பண்ணி நீங்கள் ஒர்க்கிங் டைமில் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் கேண்டிடேட்ஸு இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் மட்டும் நீங்கள் மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து என்னென்ன ஜாபுக்காக விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், அதாவது ITRS GISக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சி இருக்குது. அண்ட் இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸில் BSc, CS, IT, ரிமோட் சர்ச்சிங் அண்டு டேட்டா சயின்ஸு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா BE, BTech, கம்ப்யூட்டர் சயின்ஸு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக் அண்ட் எலக்ட்ரிஷியன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தாவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி 34,400 ரூபாயிலேருந்து உங்களுக்கு 1,12,400 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். இது மட்டும் கிடையாது, இது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா BSசியில் நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட்லையோ டிப்ளமோலையோ நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங்காக உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. ஒரு வேக்கன்சி இருக்குது. குரூப் B கேட்டகரியில் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா 3 இயர் ஃபுல் டைம் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் நீங்கள் முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா BTech, சிவில் இன்ஜினியரிங், பேச்சுலர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அன்றைக்கி இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 34,400 ரூபாயிலேருந்து 1,20,12,400 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஆடியோ விசுவலுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சி இருக்குது. இதுவும் குரூப் B என்ற கேட்டகரியில் தான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட் கிளாஸில் BSசியில் வந்து பார்த்திங்கன்னா CS, IT, எலக்ட்ரானிக்ஸ், BCA, BE, BTech, கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அண்ட் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தாவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து சேலரி கொடுப்பாங்க. இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 34,400 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் BSசியில் நீங்கள் படிச்சிருந்தாலோ அல்ல டிப்ளமோவில் படிச்சிருந்தாலோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கல் ஃபீல்டு, அதாவது டெக்னீஷியன் ஃபீல்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. SSLC, அதாவது 12th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். மினிமம் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் குரூப் இருக்கணும். அதில் வந்து 60% நீங்கள் மார்க் இருந்தாவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் மினிமம் அதாவது
1 இயராவது நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கணும் அப்படின்னா அப்படியே பண்ணிக்கலாம். அண்ட் ஜூனியர் ஸ்டெனோகிராஃபிக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 வேக்கன்சி இருக்குது. அண்ட் 12th படிச்சிருந்த 10th 12th பாஸ் ஆயிருந்தாவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா டைப் ரைட்டிங் கேட்குறாங்க. இதில் இங்கிலீஷ் ஹிந்தியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். டைப்பிங்கு 25,500 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் அசிஸ்டன்ட் கார்ட் 3க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 12th ரிக்குவயர்மெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி அல்லது இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும். 19,900 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்குது. 63,200 வரைக்கும் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டும் ஆகலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் டிரைவருக்காக பார்த்தீங்கன்னா ஆர்டினரி கார்டுக்காக உங்களுக்கு ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது. அண்ட் இதுக்கு 10th ஸ்டாண்டர்ட் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அண்ட் வேலிடான டிரைவிங் லைசன்ஸ், அதாவது ஹெவி மோட்டார் வெஹிக்கிளோட டிரைவிங் லைசன்ஸ் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும். அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 3 இயர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவிலில் இருக்கலாம், எதுலனாலும் இருக்கலாம், கவர்மெண்ட்டில் இருக்கலாம், எதுலனாலும் உங்களுக்கோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தாவே போதும். 19,900 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு குக்குக்காக வந்து பார்த்திங்கன்னா அதே 12th தான் ரிக்குவயர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒர்க்கை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். லேப் அட்டண்டண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10th +2 பாஸ் பண்ணியிருந்தால் போதும். சயின்ஸை வந்து கேட்குறாங்க. 60% நீங்கள் மார்க் இருந்தாவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா 18,000 56,900 வரைக்கும் உங்களுக்கு வேக்கன்சிஸ் இருக்குது. உங்களுக்கு சேலரி இருக்குது. அண்டு 5 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. குரூப் சி கேட்டகரியில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மெட்ரிகுலேஷன் முடிச்சுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா 60% இருந்தாலோ அல்லது மெட்ரிகுலேஷன் நீங்கள் முடிச்சுட்டு டேரெக்டாக டிப்ளமோ 2 இயர் நீங்கள் முடிச்சிருந்தாலோ நீங்களும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் லேப் டெக்னீஷியனுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் இருக்கணும். இந்த ஜாபுக்கு ஆனால் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ITRS GISக்கும் அண்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங்க்கும் அண்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஆடியோ விசுவலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டெக்னிக்கல் ஃபீல்டுக்கும் 18 வயசுலேருந்து 28 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ஜூனியர் ஸ்டெனோகிராஃபி, அசிஸ்டன்ட் கார்ட் 3 அண்டு டிரைவருக்கு அண்ட் குக்குக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 18 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் லேப் அட்டண்டன்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 28 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளை ஃபார் த போஸ்ட், அதாவது நீங்கள் போஸ்ட் மூலிமா தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ஆகணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. போஸ்ட் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 6/1/2025 அன்றைக்கு வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. போய் சேர்கிறதுக்கான இந்த டாக்குமெண்ட் சேர்கிறதுக்கான டைம் வந்து நிறையவே கொடுத்துருக்காங்க. அண்டு இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்தியன் சிட்டிசனில் அந்தமான் நிக்கோபார் அண்டு இஸ்லாமாபாத், இந்த லடாக்கு, யூனிட்டரிஸ்ட் டெரரிஸ்ட்டு இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க இல்லையா, லடாக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 13/1/2025 அன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இவங்களுக்காக, அதாவது ரொம்ப லாங்கில் இருக்காங்க அவங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேட் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்டு உங்களுக்கான ப்ராசஸ் அப்ளைங் ப்ராசஸ்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்டு இதுக்கான அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் ரீஃபண்டபிள் ஃபீஸ் தான். 700 ரூபாய் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி பே பண்ணணும் அப்படின்ற எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நோ ஃபீஸ் கேண்டிடேட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SC ST PWD உமன் கேண்டிடேட்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபீஸே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஜென்ரல் கேட்டகரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபீஸ் பே பண்ணி ஆகணும். ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பே பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த பேங்க் மூலிமாவோ நீங்கள் பே பண்ணணுமா இல்லை UPI மூலிமாவோ எது மூலிமாவோ நீங்கள் பே பண்ணுறதா இருந்தால் இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி இந்த சொல்லியிருக்கிற ப்ரொசீஜரில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்லிப்பும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்டுக்கு வந்து டேரெக்டாக இவங்க சொல்கிற அந்த டேட்டுக்கு வந்து நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜோ அல்லது டவுன் கேண்டிடேட்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து கன்ஃபார்மாக இல்லையான்னு எனக்கும் தெரியல. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா SC ST OBC இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக உங்களுக்கு கூப்பிடுவோம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு எக்ஸாமினேஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுடைய குக்கு
குக்குக்கு எவ்வளோ கொஷின் இருக்கும் அண்ட் ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கான சிலபஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற சிலபஸில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கேட்பாங்க. அண்டு அனுப்ப வேண்டிய அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் நம்பரும் அண்டு போஸ்ட்டு அப்ளை ஃபார் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸோட டீட்டெயில்ஸும் அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த கேட்டகிரி யூஆர்ஆ, யூடபிள்யூஎஸ், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி நீங்கள் எந்த கேட்டகிரியோ நீங்கள் அதை வந்து டிக் பண்ணிக்கலாம். அண்டு உங்களுடைய நேம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட், மிடில், லாஸ்ட் இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணி ஆகணும். அண்டு உங்களுடைய ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க. அண்டு உங்களுடைய பர்மனண்ட் அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற இந்த ஃபார்மேட்டில் தான் நீங்கள் ஃபில் பண்ணி ஆகணும். அண்ட் பின்கோடு கேட்டிருக்காங்க. அண்ட் எஸ்டிடி கோடு, இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் அண்ட் நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் எங்கே இருக்கோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். அண்ட் டேட் ஆஃப் பர்த், ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்க மாதிரி இயர், மந்த், டேஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்தாகணும். எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன்லேருந்து நீங்கள் 1 by 1 நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். எங்கே படிச்சிங்க, பாசிங் இயர் என்ன, உங்களுடைய சப்ஜெக்ட் என்ன, உங்களுடைய டிவிஷன் என்ன, உங்களுடைய பர்சன்டேஜ் என்ன அப்படின்றத நீங்கள் என்ட்ரி பண்ணி ஆகணும். உங்களுக்கான அதாவது எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில் இருந்தாலோ அல்லது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் இதில் வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த டாக்குமெண்ட்டு கூட இந்த அப்ளிகேஷன் கூட என்னென்ன டாக்குமெண்ட் வந்து நீங்கள் அதாவது அட்டாச் பண்ணுறீங்க அப்படின்ற எல்லா ஃபுல் டீட்டெயிலும் வந்து இதில் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுடைய சிக்னேச்சரை ஒன்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்க கொடுத்துருக்கிற அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய சிக்னேச்சரை வந்து நீங்கள் போட மறந்துடாதீங்க. அண்டு இவங்க கேட்டிருக்கிற ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் நீங்கள் வந்து ஓட்டுற மாதிரி இருக்கும். ஒட்டிட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். நிறைய விதமான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு எஜுகேஷனுக்கு தகுந்த மாதிரி வந்து சேலரியும் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்மனன்ட் ஜாப் தான், டெம்பரவரி எல்லாம் கிடையாது. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.